திருச்சியில் டாட்டூ கடையில் நாக்கின் நுனி பகுதியை இரண்டாக வெட்டிய விவகாரம் தொடர்பாக விசாரிக்க மருத்துவத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஃபேஷனுக்காக உடலில் டாட்டூ போட்டுக் கொள்வது, நாக்கில் ஸ்டட் குத்திக் கொள்வது போன்ற செயல்கள் இளைஞர்களிடம் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இதுபோன்று நாக்கின் நுனியை இரண்டாக வெட்டிக்கொள்ளும் டங் ஸ்பிளிட்டிங் எனப்படும் முறையும் பல்வேறு நாடுகளில் ஃபேஷனுக்காக செய்யப்பட்டு வருகிறது. இதனை பின்பற்றி திருச்சியில் ஏலியன் பாய் என்ற பெயரில் டாட்டூ கடை நடத்தி வந்த ஹரிஹரன் என்பவர் டங் ஸ்பிளிட்டிங் தொழிலை அனுமதியின்றி செய்து வந்தார். இது தொடர்பாக புகார்கள் எழுந்த நிலையில் டாட்டூ கடை நடத்தி வந்த ஹரிஹரன் மற்றும் அவருடைய உதவியாளரை போலீசார் கைது செய்தனர். ஹரிஹரன் நடத்தி வந்த டாட்டூ கடைக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க மருத்துவத்துறை சார்பில் வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக நாக்கின் நுனி பகுதியை வெட்டுவதற்கு தேவையான அறுவை சிகிச்சை கருவிகள் மற்றும் மயக்க மருந்துகள் எப்படி கிடைத்தது என்பது தொடர்பான விசாரணையை அந்த குழுவினர் தொடங்கியுள்ளனர். இதனிடையே நாக்கின் நுனி பகுதியை வெட்டும் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்திருக்கிறார். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது நாக்கை ரெண்டாக கட் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணுறது மெடிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட். டாக்டர்ஸ் டீமும் அங்கே போயிருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் புதிதாக இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வீடியோ போடுறது பழக்கம் அதிகமாக இருக்குது. இது முழுக்க உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இளைஞர்கள் யாரும் இந்த ட்ராப்பில் போய் விழ வேண்டாம். அதில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதனிடையே கைது செய்யப்பட்டிருக்கும் ஹரிஹரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தன்னுடைய கண்களை ஊசி மூலமாக நிறம் மாற்றியுள்ளது தெரிய வந்துள்ளது. இதுவரை இவருக்கு ஹரிஹரன் நாக்கை வெட்டியதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாவில் விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை அதிகரிக்க நினைத்த போது போலீசாரிடம் ஹரிஹரன் பிடிபட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.